நான் தான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு ஃப்ரண்ட் போர்ஷன்ல கொஞ்சம் கார்டனிங் அமைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். எங்க சார் கிட்ட வெல்டிங் கம்பி வலை எல்லாம் கேட்டிருந்தேன். உனக்கு அதை விட சூப்பரான பைப் எடுத்துட்டு வரேன், அதுதான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா எடுத்துட்டு வந்ததோ ஸ்ப்ரிங்க்லர் பைப்புங்க. அதுவும் வேஸ்டா உடஞ்சி இருந்ததை எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு சரியான கோபம். கேட்டா இது போல வேஸ்ட்ல இருந்து நம்ம பெஸ்டா கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது ஆடுற டான்ஸ பார்த்தா காத்துல நிச்சயமா பிரேக் ஆயிடுன்னு எனக்கு ஒரு சைடு கவலை தான் இருந்தது. சரி நம்ம பெஸ்டா அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு கலரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பெயிண்ட் பண்ணேன். எங்க பாப்பா சின்னவங்க என்ன அப்படின்னா, நான் சொல்ற கலர் தான் இந்த பைப்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலரும் அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. ஒரே யூனிஃபார்மிட்டியா இருக்கணும்னு பார்த்தா பாப்பா விடவே இல்லை. நான் சொல்ற கலர் மட்டும் நீ அடிக்கல, பைப் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவேனுச்சு. அடக்கடவுளே, நீ கைய வைக்கிறனால அதுவா சாயிறது தாமா, ஏமா நீ வேற அப்படின்னு எனக்கு யார் யாருக்குங்க நான் பயப்படுறது. மிக்ஸ்டு கலரை கொடுத்தாச்சு. கொடுத்து பச்சை வலையை வச்சு நல்லா டைட்டா எல்லாத்தையும் நம்ம கட்டிட்டோம். ஆனா பைப் ரொம்ப லேசா டிங்கு டிங்குன்னு ஆடுது. இதுல ஆப்போசிட்ல இருக்க பசங்க வேற அப்பப்ப ஆட்டி விளையாடும் போது எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் நைட்டுக்குள்ள இந்த வேலையை பார்த்தோம். கொஞ்சம் சிமெண்ட் கலவையை கொட்டி டைட் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சதும் பெயிண்ட் பண்ணி காலையிலேயே இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். கொஞ்சம் அழகு தர பிளான்ஸ் நம்ம நர்சரியிலேருந்து எடுத்துட்டு வச்சிருக்கோம். இன்னும் போக போக இடையில நிறைய பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா. வீட்டுக்கு முன்னால இன்னும் வேற என்னென்ன செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க, பார்க்கலாம். நான் ரெடி பண்ண இந்த பைப்பும் வலையும் எவ்வளவு நாள் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கு, காத்துல மட்டும் சாயட்டும். அதுக்கப்புறம் உங்க சாரி என்கிட்ட சிக்குனாரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.